இப்பொழுது அனைவரும் ஆளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எங்களின் அழகு ரதம் அபிநய சுந்தரி ஐந்தமிழ் சாறு செந்தமிழ் குழம்பு முத்தமிழ் சோறு சவுண்ட் சரோஜா அவர்கள் தனது பிரச்சார பேரணியை ஒதுக்க செய்வார். ஒரு ஊழல் பண்ணாத இந்த நாட்டு மக்கள் தமிழ்நாடு பெண்கள் எல்லாம் அப்பா அப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின், அதில் மாற்று கருத்து கிடையாது. என்ன சொன்ன? அப்பா அப்பா என்று சொல்லக்கூடிய இவரா? ஆமாங்க. எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட் வெரி குட். ஆனந்தாங்க அம்மால டேய் சொல்றா ஒக்கால ஓலி இன்னொருத்தன் பைத்தியக்காரன் அந்த லாட்டரி சீட்டுக்கு பிறந்தவன் இந்த ஆத வரைஞ்சா டேய் அட ஒக்கால ஓலிங்களா அட கொம்பால திமுக இதுதான்டா வரலாறு பைத்தியக்கார பையில உள்ள ஒக்கால ஓலிங்களா இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இந்த திமுகவுடைய தலைமை நிலைய பேச்சாளர்கள் இவங்க சேலம் சுஜாதா. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இவங்க பேச்சாளர்கள் செயலாளராக இருக்கிறார்கள். அதாவது தலைமை நிலைய பேச்சாளர்கள் செயலாளராக இருக்கக்கூடியவர். நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்குறேன்? அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளருங்க. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் அள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி. இனிமே சோசியல் மீடியாவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா நானா சோடி போட்டு பார்த்துடலாமா சோடி அப்படிங்கிற மாதிரி களம் இறங்கியிருக்கிறார்கள் சேலம் சுஜாதா. தோல்ல போட்டா துண்டு, இடுப்புல கட்டினா வேட்டி, உள்ள கட்டினா கோமனோ, அவுத்து விட்டா அமனோ, இதுதான் வாழ்க்கை. இத தெரியாத கஸ்மாலம் நீ. ஆமாங்க. இதுல என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இதுல முழுக்க முழுக்க பெண்கள் தான் ஆபாசமா பேசப்பட்டிருக்காங்க. பெண்களை நோக்கித்தான் ஆபாசமான வார்த்தைகள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அம்மா அக்கா எல்லாருமே. ஆனா சொல்றவங்க ஒரு பெண். ஆனந்தாங்க அம்மால டேய் சொல்றா ஒக்கால ஓலி அட ஒக்கால ஓலிங்களா அட கொம்பால திமுக இதுதான்டா வரலாறு பைத்தியக்கார பையில உள்ள ஒக்கால ஓலிங்களா. அவங்க வீட்டுல இருக்க பெண்களே இத பத்தி கேட்கணும், அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இத கேட்கணுங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி என்றால் ஒன்று செய், நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கி தொங்குங்கள். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஒன்றுமில்லை, திமுகவுடைய தலைமை நிலைய பேச்சாளர். ஏன்னா இவங்க இந்த பெண் பேச்சாளரை பற்றி பேசினாங்கன்னா ஆண் பேச்சாளரை பற்றி பேசணும் இல்லையா? நமக்கு எல்லாரும் பரிச்சயமான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவோ பேசியிருக்காரு, இதையும் பேசியிருக்காரு. இதையும் கேளுங்க. நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும். மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கும், இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும். அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவட சொன்னாங்க எப்பயார் போடுவான்னு. எப்பயார் என் மயிருக்கு சமம். என்ன பண்ணுவான் கேட்டிங்களா? எஃப்ஐஆர்லாம் என் மயிருக்கு சமானம். எல்லார பத்தியுமே பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அசிங்கமா, ரொம்ப கேவலமா அவங்களுடைய அம்மாவை திட்டி, அவங்களுடைய மனைவியை திட்டி, அவங்களுடைய சகோதரியை திட்டி, பெண் உறுப்பை திட்டி, இப்படிலாம் சொல்லி அந்த பெண் பேசியிருப்பதை அக்கா கனிமொழி அவர்கள் எங்கிருந்தாலும் வரவும். திமுகவை சேர்ந்த பெண் பாதுகாவலர்கள், அதுலயும் குறிப்பா கனிமொழி அத்தை நாம் தமிழர் கட்சியினரோ இல்ல சீமானோ ஏதாவது பேசியிருந்தா அந்த கட்சியில எப்படி பெண்கள்லாம் இருக்காங்களோ அப்படின்னு கொதிச்சு போய் பேட்டி கொடுப்பாங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுறது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க கட்சி மேடையிலேயே, அதுவும் அவங்களோட எம்பி இருக்க மேடையிலேயே, அவங்களோட புகைப்படத்தை பின்னாடி இருக்கிற பதாகையில போட்ட மேடையிலேயே நிறைய பெண்கள் மேடையில அமர்ந்து இருக்கும் போது இந்த மாதிரி ஆபாசமா அருவர்க்கத்தக்க உடல் மொழியில பேசுறத கண்டிச்சு வாயே திறக்க மாட்டாங்க. அப்படியே பதுங்கி இருப்பாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. அதுவும் இந்த மாதிரியான இந்த அக்காலாம் பேசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கள அக்கான்னு சொல்ல முடியாது, இவங்கள பெண்ணுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை, அவ்வளோ ஆபாசம், அவ்வளோ ஒரு அது சரியில்லை. அவ்வளோதான். கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா? அண்ணா 2 மணி நேரம் பேசுறார் சட்டமன்றத்துல. 1957 கலைஞர் அண்ணா 2 மணி நேரம் பேசுறார். தனிநாடு வேண்டும், தனி தமிழ்நாடு வேண்டும், இன்ப திராவிட வேண்டும். 2 மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார்றார். இந்த அம்மா எழுந்து கேட்டதான், மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு. உடனே அண்ணா 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம்,
இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குதுன்னு அண்ணா உட்காந்துட்டாரா. கலைஞர் உடனே எழுந்து சொன்னாரா, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் தலைவர் 2 மணி நேரம் பேசினார், திராவிட நாடு பத்தி பேசினார், வரலாறு சொன்னார், இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று. நாடாவை அவுர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும். நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி. ஏண்டா மக்கால ஓடி தீவித்த பரதேசி ஊராம் படத்துல ஊர சுத்துற ஒக்கால ஓடி நரேந்திர மோடி ஓடுமா? தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா? हमारा देश कुछ नहीं कितना है மக்கால ஓடி வாயில அட்டத்து வைக்க. சசிகலாவோட கால் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. டேபிள் சார் கல்லாம் உள்ள போட்டு விட்டுங்க, அந்த அம்மா கால் வழியும் போட்டுருப்பாரு. விட்டுங்க, அந்த அம்மா கால் வழியும் போட்டுருப்பாரு. இப்போ ஒரு கோடம்பாக்கம் ஐட்டம், ஒரு கோடம்பாக்கம் ஐட்டத்தை கூட்டின்னு வந்து, அவ பேர் நம்ம விந்தியாவான். இதை யாரோ கமெண்ட்ல சொல்றாங்க. அவ பேர் வந்து விந்தியாவான். அவ சங்கமம் படத்துல நடிச்சான். அது ஒரு நம்பர் 1 ஐட்டம், ஆந்திரா பீஸ். அது பெங்களூர்ல போய் அங்க ஐட்டமா இருந்து, இங்க ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாட்ஜில் தொழில் பண்ணி ஒசூர்ல ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்க ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்னை வந்து அவன் கற்பழிச்சிட்டான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்து, உடனே போலீஸ் இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கற்பழிச்சிட்டானான்றதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான், அதிர்ந்து போயிட்டான். அந்த கற்பழிப்புன்றது இங்க பண்ணவே தேவையில்லை, இதுக்கு கற்பே கிடையாதுங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, இது நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் ஐட்டம், முதல்ல வெளியே கொண்டு போங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல பாதி பேர்கிட்ட போனவ நான் கருணாநிதியை கேட்கிறேன். கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன், கொஞ்சம் பொருள் இல்ல. அதுதான் நீ ஒரு கும்பலை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன், கருணாநிதியை மம்மால அடியே கொஞ்சம் நஞ்சு அரிப்பல் அடி கெட்டா கேடு. கருணாநிதியை கேட்கிறேன். அதோட உள்ள கோயம்புத்தூர்ல சொல்ற கருணாநிதியும் ஸ்டாலினும் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும். எங்க வர வேண்டும்? கீழே இருந்தால அதிமுக தொண்டர்லாம் அவெல்லாம் என்ன சொன்னா, சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். நான் என்னடா நினைச்சேன்னா, ஏண்டா 32 வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சி கூட அம்மா பார்க்க முடியல, இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பார்த்தேன். எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, அதை யார்கிட்ட கேட்கிற? உனக்கு பிள்ளை இல்லைன்றது எங்க தப்பா? அதை கூட கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கேட்டதா கூட முயற்சி பண்ணி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப கேட்கிறீங்க. இனிமே நீ முயற்சி பண்ணாலும் ஆக போறதில்ல, நான் பகிர்ந்த முயற்சி பண்ணாலும் நடக்க போறதில்லை. 2 ஐட்டம் இருந்தா பத்தியா அதிமுக அந்த சிஆர் சர்ச்சில் ஒருத்தருப்பா பழைய அண்டா கலாய்ப்பூச்சி வாடகை விட்டு கழுமிச்சே போச்சு அந்த அண்டா. அந்த அண்டா தான் காலையில் வந்து நிற்பா. எங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் நான் தலை வாரினேன், பின்னல் வேணாம் கொண்ட போடுன்னு சொன்னாங்க. இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் ஊற்றினேன், ஏண்டி சரசு பருப்பு மசியலன்னு கேட்டாங்க. இது அம்மா பருப்பு மசியலம்மான்னு சொன்னேன். சசிகலாவும் சொல்லி போறா. சசிகலா சொல்லாத, சின்னம்மா 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 சொன்னாங்களா இல்லையா? இப்ப போய் சசிகலான வேலைக்காரி தானே பறந்து நக்குனீங்க பொட்டப்பா. உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒருத்தன் வேலுமணி ஒருத்தன் இருக்கான். அவன் பார்க்க எப்படி தரமா இருப்பா? இன்னும் பாம்பேக்கு போய் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணல. ஆமா, அப்படியே தான் இருப்பான். உடனே நரேந்திர மோடி சொல்றான், ராகுல் காந்தி பப்பு அப்படின்னு என்னன்னு தெரியல இந்தியில இன்னைக்கு. இப்ப இந்த 1 மாசமா அவர் ஊரெல்லாம் சுத்தன பண்ண இப்ப சப்புன்றாங்க.